நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள மதியழகன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நீரின்றி அமையாது உலகு. உலகு மட்டுமா, நமது உடம்பும் தான் பஞ்சபூதங்களில் ஒன்று. எல்லா வகையிலும் மிக மிக முக்கியமான எடுபொருள் தண்ணீர். இப்போது நாமெல்லாம் செய்கிற வேலை, நமது சந்ததியினருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சுவாசிக்க நல்ல காற்று, குடிக்க நல்ல தண்ணி இல்லாமல் செய்திடுவோம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இந்த சூழலை மாசுபடுத்துறதோட இருக்கிற தண்ணியையும் அபரிமிதமாக பயன்படுத்துகிறோம். கிடைக்கும் தண்ணீரை சேமிக்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் இருக்கிறோம். நமது உடலுக்கு சக்தி தரும் 5 முக்கிய சக்திகளில் முதன்மையானது நீர். நமது இரத்தத்தில் 83% நீர் உள்ளது. நமது உடம்புல ஓடுற இரத்தத்தின் அளவு 5 லிட்டர். தசையில் 75%, மூளையில் 77%, நமது உடம்பின் உறுதியான பாகமான எலும்புல கூட 20% தண்ணீர் இருக்கான். நமது மூளையை சுற்றி நீர்மம் சூழ்ந்திருப்பது ஆபத்து காலங்களில் ஏற்படும் அதிர்ச்சியால் மூளைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். நமது மூளையின் யோசனை திறனுக்கு உறுதுணையாக இருப்பதும் தண்ணீர் தான். மதியழகன் சார், ரத்தம் 80% காரத்தன்மையாலும் 20% அமிலத்தாலும் ஆனது. இந்த இரத்தத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு ஏற்பட்டாலும் அது உடலின் ஏதாவது ஒரு பாகத்தை பாதிக்கும். உதாரணத்துக்கு, நாம் மூச்சு விடும்போது கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு வெளியேறும்போது கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்ந்து வெளியேறும். இப்படி வெளியேறும் தண்ணிக்கு ஈடாக நாம் தண்ணியை உட்கொள்வது நுரையீரல் சீராக செயல்பட உதவும். அப்படி எடுத்துக்கலன்னா ஆஸ்துமா போன்ற வியாதிகள் உண்டாகுங்கிறாங்க. நீர் அதிகம் எடுத்துக்கொள்வது இரத்தத்தின் திடத்தன்மையை ஒழுங்குபடுத்தும். நிணநீர் நம் உடலில் உள்ள அனைத்து தேவையற்ற கழிவுகளையும் வெளியேற்றும் கால்வாய். இப்படி கழிவுகள் வெளியேறலைன்னா உடல் வளர்ச்சி குறைவு, உபாதைகள் உண்டாகும். இந்த நீரோட்டத்திற்கும் தண்ணீர் உட்கொள்ளுதல் அவசியமாகிறது. உடம்பின் மற்ற பாகங்கள் இல்லாமல் சிறுநீரகத்துக்கு மட்டும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். சிறுநீரகத்தில் உள்ள நெஃப்ரான் செல்களின் செயல்பாட்டுக்கும் சிறுநீரகத்தை சுத்தப்படுத்துறதுக்கும் தண்ணீர் எடுத்துக்கொள்வது அவசியம். சிறுநீரகத்தில் கல், சிறுநீரக கோளாறு போன்ற நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் உணவு பழக்க வழக்கத்தை கவனிச்சா அவங்க தேவையான அளவு கூட தண்ணி எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது தெரிய வரும். எலும்பு பகுதியிலையும் மூட்டு பகுதியிலையும் இருக்கும் நீர்ச்சத்து கை கால்களின் நெகிழ்வு தன்மைக்கு உறுதுணையாக இருக்கும். மூட்டு பகுதியில் நீர்ச்சத்து குறைவது மூட்டழற்சி போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். மதியழகன் சார், இக்கால இளைஞர்கள், குறிப்பாக ஐடி துறையில் வேலை பார்ப்போர் குளிர்சாதன அறைகள்லேயே வேலை பார்க்குறாங்க. அவங்க குடிநீர் உட்கொள்ளும் அளவு குறைவு தான். அதனாலேயே நிறைய உடல் உபாதைகள் வருது அவர்களுக்கு. நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி வெளியேறணும். சிறுநீரகத்தின் வழியாகவும் தோல் வழியாகவும் மலக்குடல் வழியாகவும் வெளியேற்றப்படும் கழிவுகளில் சுமார் 3-4 லிட்டர் வரையிலான நீர் ஒரு நாளைக்கு வெளியேறுது. வயசான தோற்றத்தை தவிர்க்க ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனின் சுரப்பினை சீர்படுத்த குடிநீர் உதவுது. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிக்கிறது உடம்புல உண்டாகும் தேவையற்ற உபாதைகளை போக்கும். அதனால் நிறைய தண்ணி H2O குடிக்கணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.